Hello friends, welcome to Simon Linus channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Corvus OS 8.5 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதும் அதுக்கப்புறமா அதோட ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து Redmi Note 8 டிவைஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா டிவைஸுமே சப்போர்ட் இருக்கும். ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணது ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷனு. ஸோ உள்ளே போய் காமிக்கிறேன். 8.5 வெர்ஷனு. செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் கொடுத்துக்கிறாங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறேன், ஏன்னா லேட்டாக தான் வெர்ஷன் வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு, ஆனால் தான் லேட்டாக பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கலான்னா டிஃபால்ட் செட்டிங்ஸில் போய்க்கலாம். செட்டிங்ஸில் போனோங்கம்மா ஐகான் மேனேஜர் போயிடலாம். ஐகான் மேனேஜருக்குள்ளே போனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ட்ரோன் இருக்கும். ஸோ மியூஐயில் வந்து டியூவல் ஸ்டேட்டஸ் பார் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இல்லை டியூவல் ரோ கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே வந்து டைமிங்கு, கீழே வந்து அந்த வாட்ஸ்அப் ஐக்கோனு. நம்மளுக்கு வேறு எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா மற்ற ஐக்கோன் வரும். சாரி, என்னோடய டைம் தெரியல, ஏன்னா அங்கே வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஒழுங்காக ஓட்டல, ஆனால் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ரவுட் க்ரியேட் ஆகிக்குது. ஸோ இதே ஃபியூச்சரில் தான் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும், கஸ்டம் லோகோ. ஸோ கஸ்டம் லோகோவை ப்ரெஸ் பண்ணோன்னா லெஃப்ட் பொசிஷனாக ரைட் பொசிஷனான்னு கேட்கும். ஸோ நான் லெஃப்ட்டு வச்சுக்கிறேன். லெஃப்ட் வச்சுட்டு ஸோ நான் எந்த லோகோ வேணுமோ நான் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆப்பிள் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள் ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே வந்து தெரியும். சாரி, நான் ஆன் பண்ணல, சொன்னால் தான் தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஆப்பிளோட லோகோ தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த லோகோ வேணுமோ, லைக் கார்வஸு, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே. ஸோ இதெல்லாமே நம்ம எது வேணுமோ, ஸோ இமேஜோ அந்த மாதிரி எது வேணுமோ நம்மளுக்கு அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்போ லெஃப்ட்டில் இருக்குது லைட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த லோகோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னா குவிக் செட்டிங்ஸ். இந்த குவிக் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் QS புல் டவுன் இருக்குது, இல்லை வந்து டிசேபிளில் இருக்குது. நான் வந்து புல் டவுன் ரைட் ஸ்லைடுன்னு போட்டுக்கிறேன். ஸோ ரைட் ஸ்லைட்லேருந்து நான் ஒரு வாட்டி தள்ளினாலே ஃபுல்லாக காமிக்கும். ஸோ நான் லெஃப்ட் சைட்லேருந்து தள்ளினேன்னா 2 வாட்டி தள்ளினா தான் ஃபுல்லாக எனக்கு காமிக்கும். பட் என்ன ரைட் சைடில் ஒரே வாட்டி தள்ளினாலே காமிக்கும். இதை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடுக்கும் மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடு போட்டோன்னா லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்க அந்த டோகல் பார்லேயும் நீங்கள் ஒரு ஆப்ஷனையும் அனிமேட் பண்ண வைக்கலாம். அது எப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து கீழே போய்க்கிறேன், அனிமேஷன்ஸ் இருக்குதுல்ல, ஸோ அதில் வந்து ஸ்டைலில் ஸோ ஃப்ளிப்பு நான் போடுறேன். ஃப்ளிப் போட்டேன்னா இப்போ நான் எதாவது ஒன்று ஆன் பண்ணுறேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் போட்டால் ஸோ இப்போ நான் அதை ஆஃப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறமா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு, இல்லை ஃபாஸ்ட் கூட இருக்குது. இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், பட் ஆனால் கொஞ்சம் லேக்காக இருக்குது. ஸோ நான் டிஃபால்ட்லேயே வச்சிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டர்போலேட்டர், இதில் வந்து லீனியர் ஆக்சிலேட்டர், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் திரும்பி இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஆக்சிலேட்டர் வந்து ஓவர் ஷாட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி பவுன்ஸ் போடலாம். ஸோ பவுன்ஸ் போட்டோன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி அனிமேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்த வேரியண்ட்டில் வேணுமோ நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண போல் ஃபோன் வந்து நல்லா லுக்காக ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இண்டிகேட்டர். ஸோ டிராஃபிக் இண்டிகேட்டர்னால் நீங்கள் எம்ஐ ரோம்லலாம் பார்த்துருப்பீங்க, மேலே வந்து ஸ்பீட் மீட்டர் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இதில் வந்து டிராஃபிக் இண்டிகேட்டர் உள்ள போயிட்டு ஸ்டேட்டஸ் பாரில் ஆன் பண்ணி விட்டோன்னா ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்பீடு போகுது, அப் டவுனு எல்லாமே காமிக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட்டையும் மாற்றிக்கலாம். ஸோ நான் லைட்டுன்னு ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா
ஸோ ரொம்ப லைட்டாக தெரியுது. இதே மாதிரி நான் ஃபாண்ட்டை வந்து பிளாக்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ சாரி, மெட்டாலிக் இட்டாலியன் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பாரில் வைக்கணுமா இல்லை எக்ஸ்பாண்டட் ஹெடரில் வைக்கணுமா, அதாவது இப்படி நம்ம புல் டவுன் பண்ணோன்னா மேலே அங்கே தெரியும், இல்லைனா நீங்கள் மேலே ஸ்டேட்டஸ் பாரில் எப்படி தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் ஐட் ஆரோன்னு இருக்குது. ஐட் ஆரோன்னா ஒன்றும் கிடையாது, இப்போ மேலேயும் கீழேயும் அதை ஸ்பீடு போகிறதுக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இதை ஐட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறோன்னா அந்த ஆரோ மார்க்கெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷேர் இட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடு உங்களுக்கு வருது சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன். ஸோ நேவிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ கெஸ்டர்ஸ் வந்து எப்படி வேணும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயே இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்வைப் ஆக்ஷன் இருக்குது. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம புல் டவுன் பண்ணோன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நான் இப்படி வந்து ஸ்வைப் பண்ணுறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ கேமரானா இப்போ நம்ம புல் டவுன் பண்ணோன்னா ஸோ இது மாதிரி கேமரா இல்லை பேக் அந்த மாதிரி எது வேணாலும் வரும். ஸோ இதெல்லாமே இருக்கிறது தான் இந்த ஃபியூச்சர்ஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட்ஸை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ நம்ம கேமரா அந்த மாதிரி எது வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேலண்டர் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி டீட்டெயில் ஃபியூச்சர்ஸு. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறமா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் ஃபோல்டர் தான் வச்சுக்கிறேன், ஏன்னா ஒரு ஃபைலுக்குன்னா நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். ஸோ நான் டவுன்லோட் ஃபோல்டரில் வச்சுக்கிறேன். வச்சக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் பண்ணுறேன். ஸோ பவர் ஆஃப் பண்ணிட்டக்கப்புறமா பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஆரஞ்ச் ஃபால்ஸ் ரெக்கவரிக்குள்ளே போகுது. பார்த்தீங்களானே தெரியும் உங்களுக்கு எல்லா ஃபோல்டர்ஸும் காமிக்குது. நான் வந்து கார்வஸ் ஓஎஸ்லேருந்து போகிறதுனால நான் ஜஸ்ட்டு டாவி கேட்சை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வைப் பண்ணிக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து வேறு ஒரு ரோம்லேருந்து பண்ணுறீங்கன்னா டாவி கேட்சை சிஸ்டம் வெண்டா டேட்டா மூணுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இல்லைன்னா பிரிக் ஆகிடும் ஃபோனு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன் வேறு வீடியோ, அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோட் ஃபோல்டரை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா லிங்க்கை அதில் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபைலை ப்ரெஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணி விட்டோன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைல் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வைப் கேட்சை கொடுத்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். பண்ண அப்புறமா ரீபூட் சிஸ்டம் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி போச்சுன்னா ஜஸ்ட்டு பவர் பட்டனை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை பேக் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் டக்குன்னு ரன் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மினிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே உள்ளே போயிடும். அப்படி மேக்ஸிமம் பண்ணால் டைம் எடுத்துச்சுன்னா பூட் லூப் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. பவர் பட்டன் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது உள்ளே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லோகோ போயிட்டு இருக்குது, லோடிங் ஆகுது. ஸோ
வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Corvus OSன்னு வந்து லோடிங் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எந்த டேட்டா லாஸும் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், Corvus லோகோ போட்டு. ஸோ வெர்ஷன் காமிச்சிடுறேன். Android 10 8.5. So thank you friends, thank you for watching my video. Please subscribe my YouTube channel and subscribe button press பண்ணிட்டு bell button click பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஏதாவது வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு உடனே வரும். Thank you friends.